வணக்கம் மக்களே. கொள்ளுப்பருப்பும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் ஜலதோஷம், இருமல், உடல்வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கும் இந்த கொள்ளுப்பருப்புங்க மக்களே. கடுமையான உடல் உழைப்பிற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அலர்ச்சியையும் உங்களுக்கு இந்த கொள்ளுப்பருப்பு குறைக்கும். கொள்ளுப்பருப்பு நீங்கள் நீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் தானாகவே வெளியேறிடும். அதே போல் ஊளைச்சதை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய சத்தும் இந்த கொள்ளுப்பருப்புக்கு இருக்குது. கொள்ளுப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே. கொள்ளுப்பருப்பில் ஏராளமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை குறைய நீங்கள் கொள்ளுப்பருப்பை பயன்படுத்தலாம் மக்களே. உடல் எடையை குறைக்கிறதுல நீங்கள் மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக இந்த கொள்ளை பயன்படுத்தலாம். நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்காக ஒரு உணவாக கொள்ளு தானியத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு. இளைச்சி போயிருக்கிறவங்க எள்ளு பயிரை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ரொம்பவே வலுவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொழுத்து போனவங்க பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இந்த கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்கலாம். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. கொள்ளுப்பருப்பை நீங்கள் நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய உடல் அமைப்பை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்து முளைக்கட்டிய கொள்ளு நீங்கள் சாப்பிட்டு வருவதால் உங்களுடைய உடல் எடை விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்தயப்பம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது அஜீரணத்துக்கான அறிகுறி. மேலும் வயிற்றில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வை கொடுத்துச்சு அப்படின்னா இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த ஆசிட் உங்களுக்கு தொண்டை வரைக்கும் நிற்குதுன்றது அர்த்தம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா தினமும் காலையில் மற்ற எந்த உணவையும் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் இந்த முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது இந்த கொள்ளுப்பருப்பு கொண்டு நீங்கள் செய்யப்பட்ட சூப்பை நீங்கள் குடிக்கிறதால இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீர்ந்து போயிடும். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை கூட தீர்வதற்கு நீங்கள் இந்த மாதிரி முறையில் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ஜலதோஷம், ஜுரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது நீங்கி போகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது. இது சகஜமான ஒரு நோய். மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்படும். மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது தான் இந்த மாதிரி நோய் தாக்கம் நமக்கு உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷம் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளை நீங்கள் செஞ்சு சூடான உணவுகளில் நீங்கள் அதிகம் சாப்பிடுவதால் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோய்களால் உங்களுடைய உடல் இழந்த பலத்தையும் திரும்ப மீட்டுக்கிறதுக்கு கொள்ளு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்க, ஜுரம் ஜலதோஷத்தை நீங்கள் கியூர் பண்ணிக்க கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வலி. ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கு இருக்கும். மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்களை வெகுவாக அது கலப்படைய செஞ்சிடும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அவதியோடக்கூடிய பெண்கள் எல்லாமே கொள்ளுப்பருப்பை எடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்றது நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கொள்ளு தானியங்களில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் எழுந்திருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ஈடு செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் குறைக்கக்கூடியது கொள்ளுப்பருப்பு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்க நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பில் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் பிரச்சனையில் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது தான் நமக்கு சிறுநீரகத்தில் அது கல்லாக மாறி சிறுநீர் கற்கள் மாதிரி உண்டாகி அது நமக்கு கடும் துன்பத்தை தரும். கொள்ளு தானியங்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இயற்கையாகவே சிறுநீர் கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகும். அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளே இருக்காது, உங்களுக்கு சிறுநீர் கற்களே உருவாகாது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இது ரெண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுது. எனவே நீங்கள் தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நீரில் ஊற வச்சுக்கணும். மறுநாள் அந்த கொள்ளை நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். அப்படி சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் இந்த மாதிரி முறையில் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா வெகு விரைவில் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வேகமாக கரையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் சிறுநீரக கற்கள் வராமலும் நீங்கள் தடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. காலையில் எழுந்ததும் நீங்கள் கழிவறையில் பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை பொதுவாக நிறைய பேருக்கு இருக்குது. அது அவங்க என்ன விதமான உணவுகளை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது ஒத்து போகிறதே கிடையாது. இது பொதுவாக
மலச்சிக்கல் பிரச்சனைக்கான ஒரு அறிகுறி. மனிதர்களில் உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது அது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்ற ஆசனவாய் பார்த்தீங்கன்னா குடல் சுருங்கி விரிவதற்கும் சிரமப்படும். இதை தான் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம அதிகம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் பிரச்சனை கியூர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் கொள்ளுப்பருப்பில் நார் சத்து இருக்குது. தினமும் காலையில் நீங்கள் சிறிதளவு முளைக்கட்டிய கொள்ளு தானியங்களை கொள்ளுப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கும் போது சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்து போயிடும். கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது, அந்த கொலஸ்ட்ரால் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் படிவதை தடுக்கக்கூடிய அரும்பணியை இந்த கொள்ளுப்பருப்பு தானியம் தான் செய்வதாக மருத்துவ ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை நம்ம தினந்தோறும் 2 வேளை சாப்பிடும் நபர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ரத்தத்தை பார்த்தீங்கன்னா படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சத்துக்கள்லாம் கொள்ளுப்பருப்பு நம்ம சாப்பிட்றதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாகவே நம்மளுடைய உடலிருந்து வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய உடல் நலம் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படும் இந்த கொள்ளுப்பருப்பால். கண் நோய்கள் குணமாக நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம் மக்களே. மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்ற நோய் பலருக்கும் ஏற்படுது. இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை நம்மளால் திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் நமக்கு பார்த்தீங்கன்னா உண்டாகும். கண்களில் அந்த மாதிரி எரிச்சல் ஏற்படும், தண்ணீர் துகள்கள்லாம் வெளியேறிட்டே இருக்கும். இது மற்றவங்களுக்கும் பரவும் போது அந்த நோய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பரவும். ஸோ இந்த மாதிரி டைமில் கொள்ளுப்பருப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொள்ளுப்பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எனவே இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கவங்க எடுத்துக்கும் போது இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி அந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் அந்த கண்கள் உங்களுக்கு நலமடையும். ஸோ இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் அதாவது மெட்ராஸை ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை க்யூர் பண்ணிக்க இந்த மாதிரி நீங்கள் கொள்ளுப்பருப்பு ஊற வச்ச அந்த தண்ணீரில் உங்களுடைய கண்களை கழுவும் போது க்யூர் பண்ணிக்கலாம். நீரிழிவு கட்டுப்பட, அதாவது நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட அந்த கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கும். கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதோட இன்சுலினுடைய எதிர்ப்பு தன்மை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த தானியங்களில் அதிகம் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கும் போது நீரிழிவு நோயாளிகள்லாம் இப்படி இந்த முறையில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெறும். நார் சத்து அதிகமாக கிடைக்கும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து பிளட்டில் சுகரோடைய அளவை எப்போதும் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். எனவே கொள்ளு தானியங்கள் நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம், அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பார்த்தீங்களா கொள்ளுப்பருப்பில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பழமொழிக்கு ஏற்ப இளைத்தவனுக்கு எள்ளு கொள்ளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்றதும் போல் கொள்ளு நிறைய மருத்துவ குணங்களை நம்மளுக்கு செய்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய உடலை கண்ட்ரோலான முறையில் நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் கொள்ளு தான் உங்களுக்கு உணவு. ஸோ கொள்ளுப்பருப்பு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.